நமஸ்காரம். என்னுடைய பேர் அர்ஜுன் ஐயர். இப்போது நம்ம ஒரு விளக்கத்தை சொல்ல போகிறோம். அது என்ன விளக்கம்னா, நிறைய பேர் விளக்கு ஏற்றும் பொழுது நிறைய தவறுகள் செய்கிறாங்க. சில பேர் திரி போட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க, சில பேர் எண்ணெய் ஊற்றி திரி போடுறாங்க. அப்போது நம்ம எப்படி முறையாக நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது முதல்ல எண்ணெய் ஊற்றணும், அதுக்கப்புறமா திரி போடணும், அதுக்கப்புறமா தீ. அப்போது 3 சேர்ந்த மாதிரி சொன்ன மாதிரி எண்ணெய், திரி, தீ நம்மளே திருத்திக்கணும். அதனால் முதல்ல கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரி போட்டு அதுக்கப்புறமா தீ. அதனால் 3 சேர்ந்த மாதிரி சொன்னோன்னா எண்ணெய் திருத்தி நம்மளை திருத்திக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஆலயத்துலேயும் அதே மாதிரி வீட்லேயும் விளக்கேற்ற சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாட்டு பொண்ணு ஒரு கல்யாணம் ஆனால் புது தம்பதி என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, முதல்ல போயிட்டு விளக்கேற்றமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது அந்த மாட்டு பொண்ணு நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் முதல்ல விளக்கேற்றணும். இன்றைய தினம் நம்ம எப்படி விளக்கேற்றணுன்றது அதோட விளக்கம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதாவது நிறைய பேருக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் அர்ஜுன் ஐயர், ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.